கோகுல் கட்டுத்தரை நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பண்ணையில் வந்து ஆடு, மாடு, கோழி, முயல், குதிரைன்னு எல்லா உயிரினங்களும் இருக்குது. எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு சிறந்த பசுந்தீவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சு ஆப்பிள். ஜிஞ்சு ஆப்பிள் தான் நம்ம பண்ணையில் நட்டிருக்கோம். அது ஒரு பல்லாண்டு தாவரம். நிறையா வருடங்களுக்கு ஒரே மாதிரி மகசூல் தரும். பல்லாண்டு தாவரங்களை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டான மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுங்க. அதுக்கு வந்து நல்ல ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 கட்டிங்க்கு ஒரு தடவை பில் வரிசைக்கு நடுவில் டில்லிங் பண்ணி விடணும். அதாவது பழைய வேர்களை அறுத்து புது வேர்கள் வர மாதிரியும் களைச்செடிகள் இல்லாமையும் பார்த்துக்கணும். நாங்கள் வந்து 2 அடிக்கு ஒரு பாருங்கிற மாதிரி நட்டிருக்கோம். வரிசையாக 2 அடி பாருங்கிறதுனால நடுவில் ஒரு அடி கேப் இருக்கும். இந்த பவர் வீடரோட சைஸ் வந்து கரெக்டாக 1 அடி அகலம் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம். இது ஆக்சுவலாக ஹை ஸ்பீட் வீட்ரு. பவர் வீடர்களில் ஒரு பிரச்சனை இருக்குங்க, அந்த ஸ்டார்டிங் ட்ரபுள். பவர் வீடரோட வைப்ரேஷனோ இல்லை அது நம்மளை வேகமாக இழுத்துக்கிட்டு போகிறதோ இதெல்லாம் கூட நமக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் இல்லை. இந்த ஸ்டார்ட் ஆகலைன்னா தாங்க ரொம்ப பெரிய மன உளைச்சல் ஆயிரும். ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓட்டுறது ரொம்ப ஈஸி. 2 வரிசைக்கு சென்டராக நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும். அது கரெக்டாக அந்த சென்டரில் டில்லிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நாங்கள் வந்து சென்டரில் தான் எப்பவும் சொட்டு நீர் ரோஸை போட்டிருப்போம். பில்லு மேலே நிறைய பேர் போட சொல்லுவாங்க. பில்லு மேலே போடுறது ஆக்சுவலாக எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பில்லு மேலேயே போட்டுட்டா அந்த வேர்க்குள்ளே போயிடுது, இல்லைன்னா பில்லுக்குள்ளே போய் மூடிக்குது. கட்டிங் பண்ணும்போது சொட்டு நீர் ரோஸை தெரியாமல் அறுத்துடுறோம். என்னோடய அனுபவத்தில் 2 வரிசைக்கும் சென்டராக சொட்டு நீர் ரோஸை போட்டிங்கன்னா அறுவடை அப்பையும் சொட்டு நீர் ரோஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. தண்ணியும் வந்து 2 வரிசைக்கு நடுவில் நல்லா நிற்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ரைட் சைடு வந்து ஆல்ரெடி ஓட்டிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கேப் நல்லா காற்றோட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். களைச்செடிகளையும் பூரா எல்லாம் எடுத்தாச்சு. லெஃப்ட் சைடில் இன்னும் ஓட்ட வேண்டியது இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ தான் ஓட்டியிருக்கோம். நாளைக்கு மீதியை ஓட்டிக்கலாம். ஓட்டி முடித்த கையோடையே திருப்பி சொட்டு நீர் ரோஸ் எடுத்து கரெக்டாக 2 வரிசைக்கு நடுவில் போட்டுடணும். சென்டரில் போட்டோன்னா தண்ணி 2 பக்கமும் ஈவனாக பிரிஞ்சுக்கும். அடுத்தடுத்த வரிசையில் தண்ணி நல்லா தேங்கி நின்றுக்கும். கூடவே நாங்கள் சவுண்டரும் உள்ள போட்டிருப்போம். அது வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணிடும். நன்றி.